ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறியீடு. ஸோ இந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். அதில் 40 கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ, சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் நான் ப்ளேலிஸ்ட்லேயும் நான் தனியாக டாபிக் வைஸ் ப்ளேலிஸ்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகிரி. அடுத்து பாருங்கள். பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வி அறிவு விகிதம் அதிகம் உள்ள மாநிலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா. 2021-22 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு டேஷ் மற்றும் அதன் தரவரிசை டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 0.633 மற்றும் 132. ஆப்ஷன் ஏ. பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்ஸ்போர்ட் மனித மேம்பாட்டு முயற்சி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது? ஆப்ஷன் டி, தருமபுரி. மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாழ்நாடு. அடுத்து பாருங்க. மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிமாணங்களில் சராசரி சாதனையை அளவிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி அதை அளவிடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1வது வரும், ஸோ 3வது வரும், 4வது வரும். பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரும். ஸோ இது 3மே வரும். ஆப்ஷன் சி. மனித வளர்ச்சி குறியீடானது டேஷ் அடிப்படையாக கொண்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்த தேசிய வருமானம். இது 3மே வரும். ஆப்ஷன் டி. 2021 அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நார்வே. கூற்று காரணம் பாருங்க. கூற்று பாருங்க. தமிழ்நாட்டில் சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளதால் 60 வயதை கடந்தோர் கணிசமாக உயர்ந்துள்ளனர். கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்துள்ளது. சரிக்கான ஆன்சர் கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் இல்லை. அடுத்து பாருங்கள். மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உடல்நலம், கல்வி, வருமானம். அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை 2013-14 ஆண்டின் படி முதல் வரிசையில் மனித மேம்பாட்டில் உள்ள மாவட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்னியாகுமரி. அடுத்து பாருங்கள். என்எஸ்டிபியின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து பாருங்கள். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்லூரி விகிதத்தை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி, கன்னியாகுமரி. அடுத்து பாருங்கள். பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி பார்த்திங்கன்னா கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி பார்த்திங்கன்னா பீகார். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். டேஷ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மனித வறுமை குறியீடு. அடுத்து பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில ஜாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1901. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராம பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு. ஆப்ஷன் சி, 4.5%.
அடுத்து பாருங்கள், மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்திய சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஷை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, மனித நல வாழ்வு. அடுத்து பாருங்கள், சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன் சி, மனித மேம்பாட்டு குறியீடு. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15 ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம். ஆப்ஷன் சி, நீலகிரி. மனித வளர்ச்சி குறியீட்டில் மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிறப்பு விகிதம். பின்வரும் பரிமாணங்களில் எவை பல பரிமாண வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது? சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். ஆப்ஷன் சி, சென்னை. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, அரியலூர். மனிதவளம் என்னும் சொல் குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒட்டுமொத்த மக்களின் திறமை தான் பார்த்திங்கன்னா மனித வளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், 2019 தமிழ்நாட்டில் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன? அதுக்கான ஆன்சர் 5.62. அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் கனவு, தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை, அவை இவற்றை பாதிக்காமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்க்கை தரம். அடுத்து பாருங்கள், தொலைந்து போன பெண்கள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிகப்படியான பெண்கள் இறப்பு விகிதத்தை அளவிடுது. அடுத்து பாருங்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி. ஆப்ஷன் டி, 555 சதுர கிலோமீட்டர். மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல். அடுத்து பாருங்கள், 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அதிக மக்கள் தொகை உள்ளது. ஆப்ஷன் சி, சென்னை. அடுத்து பாருங்கள், பாலினம் விகிதம் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. நாமக்கல் பார்த்திங்கன்னா 914, கடலூர் பார்த்திங்கன்னா 896, சேலம் பார்த்திங்கன்னா 916, அரியலூர் பார்த்திங்கன்னா 891. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டில் கல்லூரி வீதம் 80.9%. அடுத்து பாருங்கள், 2011 கணக்கெடுப்பு கூற்றின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நெருக்கம் டேஷாக இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 555 நபர்கள் பர் 1 சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிறப்பு விகிதம் டேஷுக்கு ஒரு ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1000 மக்கள் தொகை. அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2003. அடுத்து பாருங்கள், மனித வளர்ச்சி அறிக்கை 2010 பல பரிமாண வறுமை குறியீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிமாணங்கள் எவை? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம். அடுத்து பாருங்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள், ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தில் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கெட்டில் சேர்க்கப்படாத மாறிலியை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இழப்பு குறியீடு. அடுத்து பாருங்கள், மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறியீடு அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்குங்க.
மனித மேம்பாட்டு குறியீடு எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1990. பாலின தொடர்பான மனித மேம்பாட்டு குறியீடு பார்த்திங்கன்னா 1995. மனித வறுமை குறியீடு பார்த்திங்கன்னா 1997. 1000ஆம் ஆண்டு மேம்பாட்டு குறியீடு பார்த்திங்கன்னா 2000. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம 2 வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். இதிலே வந்து ஸோ எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.